கரு உருவாகிற அந்த நிமிஷத்துலேயே நம்ம விண்ணங்க தந்தை விண்ணங்கத்தோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவை இந்த கருவுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு மனுஷங்க பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த விண்ணகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க கூடயே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி யுனிக்கோ, உங்கள் கைரேகை எப்படி யுனிக்கோ, அதே மாதிரி இந்த விண்ணகத்தோட ரெப்ரசன்டேட்டிவும் ரொம்ப யூனிக். இதுக்கு முன்னாடியும் யாருக்கும் அவங்க கொடுக்கப்படல, இதுக்கு அப்புறமும் யாருக்கும் அவங்க கொடுக்கப்பட மாட்டாங்க. யார் இந்த விண்ணகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்? அவங்க தான் உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ், காவல் தூதர்கள். உங்களுக்கான காவல் தூதர்கள், நம்ம எல்லாத்துக்குமே யூனிக்கான இண்டிவிஜுவலான காவல் தூதர்கள். பைபிளில் எங்கே இருக்குது? மத்தேயு எழுதினர் செய்தி அதிகாரம் 18 வசனம் 10 நம்ம ஏசப்பா சொல்லுவாங்க, எச்சரிக்கையாக இருங்க. இவங்கெல்லாம் சின்னவங்க அப்படின்னு நினச்சிட்டு இழிவாலாம் நினைக்காதீங்க. இவங்களோட தூதர்கள் எப்போவுமே என் பிதா முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை ஏசப்பா எப்போன்னு தெரியுமா சொல்லுவாங்க? கரெக்டாக அந்த காணாமல் போன ஆடு உவமை இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் தொலைஞ்சி போன ஆடாக இருக்கலாம், ஏசப்பா உங்களை தேடி வருவாங்க. எப்படியும் எப்போவுமே ஏசப்பா உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் தொலையாமல் இருக்கிறதுக்காக இந்த பூமியில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களோட ஃபிசிக்கல் ஹார்ம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹார்ம்லேருந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க, வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இதை ரியலைஸ் பண்ணுறோமா? நான் உங்களை போயிட்டு காவல் தூதர்களை வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். திருச்சபை ரொம்பவே ஸ்ட்ராங்காக போதிக்குது, வர்ஷிப் ஏசப்பாவுக்கு மட்டும்தான். நம்ம மூவர் இறைவனை மட்டும்தான் ஆராதிக்கணும், வேற யாரையும் ஆராதிக்கக்கூடாது. அப்போ எதுக்காக நமக்கு இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்? லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யார்கிட்டயோ போயிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அது நீங்கள் யாருக்கிட்டேயோ சொல்ல தேவையில்லை, உங்கள் ஏஞ்சல் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கார்டியன் ஏஞ்சல் கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவங்க எப்போவுமே பிதா முன்னாடி உங்களுக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக நம்ம திருச்சபை கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்கான ப்ரேயர் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ப்ரேயரை கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கூட ஆகாது அந்த ப்ரேயர் சொல்கிறதுக்கு. அப்பப்போ சமயம் கிடைக்கும் போது அந்த ப்ரேயர் சொல்லுங்கள். அக்டோபர் 2 கார்டியன் ஏஞ்சலுக்கான ஃபீஸ்ட் டே. அன்றைக்கி உங்கள் கார்டியன் ஏஞ்சலை நினச்சி உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏசப்பா அப்பாயிண்ட் பண்ணி உங்கள் கூடவே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இறக்குற அந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்கள் கார்டியன் ஏஞ்சலை மீட் பண்ணுவீங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் உங்களை பாதுகாத்து உங்கள் ஆன்மாவை ஏசப்பா கிட்ட கொண்டு போவாங்க. இந்த கார்டியன் ஏஞ்சல் விஷயத்தில் ரீசெண்டாக நான் கேள்விப்படுற ஒரு தப்பான வழிகாட்டுதல் இருக்குது. என்ன அப்படின்னா, சிலர் ஐ எம் நேமிங் மை கார்டியன் ஏஞ்சல், என் கார்டியன் ஏஞ்சலுக்கு நேம் நான் வைக்க போகிறேன், இதுதான் என் கார்டியன் ஏஞ்சலோட நேம், காட் எனக்கு ரிவீல் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. திருச்சபை இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அங்கீகரிக்கிறது இல்லை. உங்கள் கார்டியன் ஏஞ்சலோட பேர் உங்கள் கார்டியன் ஏஞ்சல், அவ்வளோதான், ஏஞ்சல். இவங்களுக்கு பேர் வைக்கிற உரிமை கடவுளுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு கிடையாது. இல்லை காட் வெளிப்படுத்திட்டாங்க, இதுதான் என்னோட கார்டியன் ஏஞ்சலோட ப்ரேயர், இல்லை இதுதான் உங்கள் கார்டியன் ஏஞ்சலோட ப்ரேயர், உங்கள் கார்டியன் ஏஞ்சல் பார்க்க இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான வழிகாட்டுதல் கூட வந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மக்களை தவறான வழியில் வழிகாட்டுறாங்க. எனக்கு தரிசனம் கிடச்சிடுச்சு, அது கிடச்சிட்டு, இது கிடச்சிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் அப்பாயிண்ட் பண்ணது உங்கள் ஏசப்பா. என்ன உங்கள் ஏசப்பாவுக்கு தெரியும் உங்கள் கார்டியன் ஏஞ்சல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கார்டியன் ஏஞ்சல், ஒரு ஸ்பிரிட். அவங்க உங்களை கைட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோடு விட்டுருங்க. தயவு செஞ்சு என் கார்டியன் ஏஞ்சலோட நேம் இது என் கார்டியன் ஏஞ்சலுக்கான கார்டு, இல்லை என் கார்டியன் ஏஞ்சல் எனக்கு ஃபெதர் அனுப்பிட்டாங்க, ப்ளீஸ், அது எல்லாமே மித். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம திருச்சபையில் கார்டியன் ஏஞ்சலுக்கான ஒரு சாப்லெட் இருக்குது, ஒரு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயர் என்ன அப்படிங்கிறத நான் என்னோடய கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரேயர்ஸில் ரொம்ப முக்கியமான ப்ரேயர் இந்த கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயர். உங்கள் குட்டி பேபிக்கு வயிற்றில் இருக்கும்போதே கார்டியன் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷனை கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா நேரமும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயரை சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எங்கே வச்சும் எந்த நேரத்துலையும் நீங்கள் சொல்லலாம். நான் அகெயின் சொல்கிறேன், நான் கார்டியன் ஏஞ்சலை போயிட்டு வர்ஷிப் பண்ண சொல்லலை, ஒரு வணக்கத்தையும் ஒரு மரியாதையும் தான் வைக்க சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் ஏன் என் கார்டியன் ஏஞ்சல் கிட்ட சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ண சொல்லணும், நான் டைரெக்டாக ப்ரேயர் பண்ணிடுவேன். ஓகே, வெரி குட், அது உங்கள் விசுவாசம், உங்கள் இஷ்டம், உங்களுக்கு சூஸ் பண்ணுற அதிகாரம் இருக்குது. பட் இன்கேஸ் லைஃபோட ஒரு சுச்சுவேஷனில்
நீங்கள் வந்து யாருக்காவது எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்குற நிலமையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிக்வெஸ்ட்டை உங்கள் கார்டியன் ஏஞ்சல் கிட்ட வைங்க. எஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஸ்கேனுக்கு போகிறீங்க, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது, பேபியோட மூமெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல, பயமாக இருக்குது, மிடில் ஆஃப் த நைட் வந்து நீங்கள் வாஷ்ரூம் போகிறதுக்கு எந்திக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு மிடில் ஆஃப் த நைட் ரொம்ப மூட் ஸ்விங்ஸாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை உங்கள் கையை உங்கள் வயிற்றில் வச்சு கார்டியன் ஏஞ்சலோட அந்த ப்ரேயரை ரொம்ப அமைதியாக இருந்து சொல்லுங்கள். உங்கள் கார்டியன் ஏஞ்சல் எஸ்பெஷலி உங்கள் பேபிக்கான கார்டியன் ஏஞ்சல் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க. டக்குன்னு உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. எந்த பயமும் இருக்காது. ஃபுல் ப்ரெக்னன்சியை ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து கேரி அவுட் பண்ணலாம், கோ த்ரூ பண்ணலாம். பயம் இருக்காது. அந்த ஏஞ்சல் எப்போவுமே உங்கள் பேபியை அந்த நீங்கள் தூங்குனா கூட உங்கள் பேபி பக்கத்தில் இருந்து உங்கள் பேபியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரேயரை சொல்லுங்கள். நான் ப்ரேயர் சொன்ன மாதிரி என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ரேயர் ரொம்ப சிம்பிள். பேபி பிறந்தோடனே இந்த ப்ரேயரை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஆமென்.